2 நாளாகமம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அதிகாரத்துல 2 நாளாகமம் 33வது அதிகாரத்துல மனாசே ராஜாவை குறித்து இந்த அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. இவன் கர்த்தருக்கு விரோதமாய் என்னென்ன செய்யறான்னு கேட்டா 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்புமானதை செய்தான். அல்லேலூயா. இங்கு மனாசேயை குறித்து பார்க்கிறோம். அவன் என்னென்ன காரியங்களை செய்தானா, அவன் கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படி கர்த்தருடைய ஆலயத்துல எதெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாவற்றையும் என்ன செய்தானா செய்தான். அல்லேலூயா. அந்த செய்தது மாத்திரம் அல்ல, அவன் என்னென்ன பார்க்கிறான் பாருங்களேன். முதல்ல என்ன பார்க்கிறான்? தன் குமாரரை தீமிதிக்க பண்றான். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறான்? நாள் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? நாள். இன்னைக்கு எத்தனை பேர் நாள் பார்க்குறீங்க? இந்த நாள் நல்லது, அந்த நாள் நல்லது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமே. இன்னும் நீங்க ஸ்திரப்படலன்னு அவசியம். ஆமே. கர்த்தர் படைத்த எல்லா நாளுமே கேட்கல நல்ல. அப்ப மனாசே செஞ்ச முதல் தப்பு என்னன்னு கேட்டா, நாள் பார்த்தது. நாள் பார்த்து என்னைக்கு கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? தேடவே கூடாது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஐசியூல இருக்கிறீங்க. எங்க இருக்கீங்க சொல்லுங்க. நான் ஐசியூல இருக்கிறேன். அன்னைக்கு ராவு காலம். அன்னைக்கு என்ன காலம்? ராவு காலம். நீ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு பதில் தாருங்கன்னு கேட்கிற. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு என்ன காலம்? ராவு காலம். இன்னைக்கு யமன் உச்சத்துல இருக்கிறான். இன்னைக்கு காண்டாமிருகம் உன் தலைக்கு மேல இருக்கு. அதனால என்னால என்ன செய்ய முடியாதுப்பா, எனக்கு சொல்ல முடியாது. 12 மணி நேரம் கழிச்சு நீ என்கிட்ட வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா, ஏத்துக்க மாட்டீங்களா? கேட்கல. உண்மையிலவா? ஆமே. ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள்ல நான் என்ன செய்ய போறேன், நான் செய்ய போறேன் அப்படின்னா ஆண்டவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கட்டாயம் கேட்பாரா? ஆண்டவர் சொல்றாரு இந்த நாள்ல செய்யலாம்லப்பா. ஆண்டவரே அந்த நாள் என்ன நாள்? என்ன நாள்? ராவு காலம். அதனால நாளைக்கு நல்ல நாள். நீங்க நல்ல நாளுக்கு என்ன செய்யுங்க, நீங்க வாங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? உங்களுக்கு ஒரு சட்டம், ஆண்டவருக்கு எல்லா நாளும் எப்படிப்பட்ட நாள்? நல்ல நாள். ஃபர்ஸ்ட் நான் ஸ்திரப்படணும். எப்ப நான் ஸ்திரப்படணும்? என் கண்ணுக்கு முன்னாடி உலகத்தை பார்க்காம கிருபையை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் படைத்த எல்லா நாளும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நாளே. சத்தமர் அலையிலே சொல்லலாமா? ஒரு சத்தமர் அலையிலே சொல்லலாமா? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க மாத்திரம் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப என் கண்ணுக்கு முன்னாடி உலகத்தை வைத்தா நான் நாள் பார்ப்பேன். அப்ப இங்கு மனாசே செய்த ஒரு தவறு, முதல்ல நாள் பார்த்தான். ரெண்டாவது என்ன செய்யறான்னு கேட்டா, தீ மூட்டுறான். என்ன செய்யறான்? தீ மிதிக்க பண்ணுகிறான். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஆமே. இன்னைக்கு ஆடி மாசம் வந்துட்டாலே இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, அவங்க தேவையை நிறைவேறணும், நிறைவேற்றினதுக்காக என்ன செய்யப்படுகிறது? தீ மிதிக்கப்படுகிறது. தப்பா? தப்பு இல்லையா? தவறு. ரெண்டாவது என்ன செய்யறான்? தீ மூட்டி தீ மிதிக்க கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறான்.
மூணாவது, பில்லி சூனியத்தை அனுசரிக்கிறான். எதை அனுசரிக்கிறான்? நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மனைவி எப்படி இருக்கிறாங்க, சூனியமா இருக்கிறாங்க. அப்படி யாராவது சொல்றீங்களா? ஆமே. பில்லி சூனியத்தை என்ன செய்யக்கூடாது? அனுசரிக்கவும் கூடாது. அதற்கு செவியும் செய்யக்கூடாது. அதுக்கு பணிவிடையும் செய்யக்கூடாது. பணிவிடைன்னு என்ன பாஸ்டர்? இதை செய்தா பில்லி சூனியம் போயிரும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இதை செய்தா பின்னி சூனியம் மாறிடும் அப்படின்னு சொல்லி நீ செய்யக்கூடிய எல்லா காரியமும் உனக்கு எதை கொண்டு வரும் கேட்டா சாபத்தையே கொண்டு வரும். இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கிறேன்ல, இதெல்லாம் நீங்க மனசுல நினைச்சுக்கணும். இப்ப பில்லி சூனியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அனுசரிக்கவே 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 அதை கர்த்தர் பார்த்துக்குவார். யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்குவார். அடுத்து சொல்லப்படுகிறது, அஞ்சனம் பார்க்கிறவனையும் குறி சொல்லுகிறவனையும் வைத்து. ரொம்ப முக்கியமான காரியம், அடிக்கடி சபையில சொல்லுகிற காரியம். என்ன பார்க்க கூடாது? அஞ்சனம் பார்க்க கூடாது, குறி நானும் சொல்லக்கூடாது, நீங்களும். இது மட்டும் அமைதியா சொல்றீங்க. அஞ்சனம் பார்க்க கூடாது, குறி கேட்கறதையும் என்ன செய்யக்கூடாது? இது கர்த்தருக்கு அருவருப்பான். மனாசே செய்த தவறு இதுதான். கர்த்தருக்கு விரோதமாய் அவன் எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்தார். இப்படி செய்யறவனை என்ன பாஸ்டர் செய்யலாம் அப்படின்னு கேட்டா, நீயும் நானும் ஒன்னும் செய்யவனா. இந்த பட்டியலில் இருக்கிற ஏதாவது ஒரு காரியங்களை ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை எப்படி சீர்படுத்துவார்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க பாப்பா, 7வது வசனம். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும். இப்ப வாசிங்க 11வது வசனம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனேசேயை முச்செடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு என்ன செய்தார்கள்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட ஸ்பாவம் உள்ளவர்களை கர்த்தர் எப்படி கட்டுகிறானா? எப்படி கட்டுறாரு? முட்செடியினாலே பிடித்து 2 வெண்கல சங்கிலியினாலே அவனை, ஆமே, முட்செடியினாலே அவன் என்ன செய்கிறார்கள்? அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை செய்களுடைய வாழ்க்கையில என்ன நேரிடும் அப்படின்னு கேட்டா, உன்னை எது நெருக்கும் கேட்டா, முட்கள் உன்னை நெருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமே. அங்க குத்துது இங்க குத்துதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த பட்டியலில் ஏதாவது ஒன்று என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றாலும் உன் வாழ்க்கையில கண்டிப்பாக முட்கள் குத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 2 கைகளினாலும் வெண்கல சங்கிலினாலே உன் கைகள் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். ஆமே. உன் வேலைகள் கட்டப்படும், உன் வருமானங்கள் கட்டப்படும், உன் ஆஸ்திகள் கட்டப்படும், உன் நிம்மதிகள் கட்டப்படும், உன் சந்தோஷங்கள் கட்டப்படும், எல்லாமே கட்டப்படும். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் கட்ட அவிழ்க்கிற தேவன் அல்ல. இப்ப என்ன செய்ய போறான்னு கேட்டா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? எல்லாம் சொல்லுங்க, கட்டுங்க ஆண்டவரே. ஆமே. ஏன்னா நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்கிறேன். நான் செய்யக்கூடிய எல்லா காரியமும் தேவனுக்கு அருவருப்பானதை செய்கிறேன். ஆகையினாலதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்விலே முட்களை கர்த்தர் என்னை சுற்றி கட்டி கொண்டிருக்கிறார். எங்கிட்டு திரும்பினாலும் எனக்கு என்ன செய்யுது? ஆமே. இத ஜெபம் பண்ணா தீர்க்க முடியாது. இத
தலையில எண்ணெய் வச்சா தீக்க முடியாது, இது உபவாசம் பண்ணா தீக்க முடியாது. இது எப்பதான் தீரும் அப்படின்னா, மனாசே தேவ சமூகத்துல அவன் என்ன செய்தானா, மனம் திரும்பி 19வது வசனம் வாசிங்க பாப்போம். அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினது. அல்லேலூயா. உன்னை சீர்படுத்துறாரு. எப்படி சீர்படுத்துறாரு? முட்களினாலே கைகளை கட்டப்பட்டு வெங்கல சங்கிலியினாலே கர்த்தர் உன்னை என்ன செய்யறாரா, சீர்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு நேரிட்ட எல்லா துன்பமும் தேவன் எனக்கு அனுபவித்து தான் வருகிறது. எதனாலன்னு கேட்டா, கர்த்தர் என்னை சீர்படுத்துகிறார். தேவன் என்னை சீர்படுத்துகிறார். தேவன் என்னை புடமிடுகிறார். ஏன்? இந்த உலகத்திலே நீ கர்த்தர் உன்னை சீர்படுத்தினாதான் உன்னால சிரமாய் நிற்க முடியும். அதனாலதான் முட்களை கர்த்தர் கொடுக்கிறார், அதனாலதான் வியாதியை கர்த்தர் கொடுக்கிறார், அதனாலதான் கஷ்டத்தை கர்த்தர் கொடுக்கிறார், அதனாலதான் உன் கையை கர்த்தர் கட்டி போடுகிறார். ஏன்? நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? என் ஆலயத்தை நீ அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற, என் ஆலயத்துல அநேக தூதர்களை கொண்டு வருகிற, அநேக விக்கிரங்களை கொண்டு வருகிற, அநேக நாட்பால்கிறவனை கொண்டு வருகிற, அநேக குறி சொல்லுகிறவனை கொண்டு வருகிற, அநேக கிரியைகளை கொண்டு வருகிற. ஆகினால்தான் கர்த்தர் உன்னை சீர்படுத்துவதற்காக கர்த்தர் முட்களினாலே உன்னை சுற்றி கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை நீ அன்பா ஏற்றுக்க. ஆமே. முட்கள் என்னை குட்டுகிறது, என் கைகள் கட்டப்படுகிறது, நான் இழுத்து செல்லப்படுகிறேன் பாபிலோனுக்கு. தேவன் சீர்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தை அன்பாய், வசனத்தை நம்ம கேட்கல, வசனத்துக்கு கீழ்ப்படியல, வசனத்துக்கு நான் செவி கொடுக்கல அப்படின்னா ஒரு நாள் இது நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியே விட்டுற மாட்டாரு. ஏன்னா அவருடைய ரத்தத்தை வெள்ளை கிரயம் கொடுத்து உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவன் வாங்கி இருக்கிறார். கர்த்தர் உன்னை சீர்படுத்துவார். பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நேரிட்ட பிறகுதான் அவனுக்கு என்ன வருதுன்னு கேட்டா, ஐயோ இஸ்ரவேலின் தேவனை நான் துக்கப்படுத்தினது தப்புதான். தெய்வ சமூகத்துல என்ன செய்யறான்னு கேட்டா, கெஞ்சுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட மனேசேயுடைய ஜெபத்தை கர்த்தர் இவ்வளோ தவறு பண்ணவனையே கர்த்தர் என்ன செய்யறாராம்? மன்னிக்கிறார். இன்னைக்கு என் உறவை என்னால மன்னிக்க முடியல, என் உடன் பிறந்தவனை என்னால மன்னிக்க முடியல, என் சொந்தத்தை என்னால மன்னிக்க முடியல, என் பெற்றோரை என்னால மன்னிக்க முடியல, என் பிள்ளைகளை என்னால மன்னிக்க முடியல, என் மனைவி என்னால மன்னிக்க முடியல. கிறிஸ்தவ வாழ்க்கை உன் கண்களுக்கு முன்பாக கிருபையை கொண்டு வா. கிருபையை கொண்டு வருவாய் என்றார் கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உன்னை என்ன செய்வாரா? ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நான் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வருகை பரியந்தம். அப்படிப்பட்ட கிருபையை கண்களுக்கு முன்பாக வைப்பதில் நீங்க முயற்சி பண்ணுங்க. கடைசி அந்த வாசனத்தை வாசித்து நான் முடிப்போம். 19வது வசனம். மனாசே விண்ணப்பம். கர்த்தர் என்ன செய்தாரா? இறங்கினார். இன்னைக்கு நம்முடைய மீறுதலுக்கு கர்த்தர் இறங்குகிறார். அதே போல நான் சாட்சி கேட்கணும். ஆமே, கேட்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். நன்மையான வார்த்தையை நான் கேட்பேன், நம்புறேன். அவனுடைய சமூகத்திலிருந்து நான் பாரத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தர் மனாசேக்கு இறங்கினார். தயவாய் உன் குடும்பத்துல உன் கண்களுக்கு முன்பாக கிருபையை கொண்டு வாங்க.
உன் குடும்பம் நன்மையா இருக்கும். நீங்க ஸ்திரப்படுவீங்க, பலப்படுவீங்க, நிலை நிற்க கர்த்தர் கிருபை செய்வார்.